ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு வீட்டில் இருந்தாலே போதும். நல்ல அருமையான ஸ்வீட் ரெசிபி. சிம்பிளான மெத்தடில் ரொம்பவே சுலபமாக பண்ணலாம். இதை நெய் ததும்ப சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு அல்வா சாப்பிடக்கூடிய ஒரு டேஸ்ட்டும் இதில் கிடைக்கும். இதை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட நாட்டு சக்கரை இல்லைன்னா தூள் வெல்லம் உங்கள்கிட்ட இருந்தால் கூட அதை சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்ததுக்கு அதே கப்பால் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியில் நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த நாட்டு சக்கரை கரைஞ்சி பாகுபதத்துக்கு வரணும். இல்லை ஒரு கம்பி பதம், 2 கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவும் வர தேவையில்லை. இந்த தண்ணியில் நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நாட்டு சக்கரை பாகில் இப்போ சின்ன சின்ன தூசி, மண், கல் இதெல்லாம் இருக்கும். அதுக்காக இதை நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். வடிகட்டின பாகையும் இப்பொழுதைக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க நெய் நல்லா சூடாகி கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நெய் நல்லா சூடாகி வந்துருச்சு. இந்த சமயத்தில் அரை கப் அளவுக்கு கோதுமை மாவை இந்த நெய்யில் சேர்த்துக்கங்க. ஏற்கனவே நாட்டு சர்க்கரையை எந்த கப்பால் அளந்து சேர்த்தமோ அதே கப்பால் அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. கரெக்டாக இருக்கும். ஒரே கப்பால் அளந்து சேர்க்கும் போது மெஷர்மெண்ட்ஸும் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த நெய்யில் கோதுமை மாவை அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட வறுத்து விட்டுக்கோங்க. நெய்யிலே கோதுமை மாவை நல்லா வறுத்தெடுக்கிறதுனால நமக்கு இந்த ஸ்வீட்டும் சாப்பிட்றதுக்கு நல்லா நெய் வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா கோதுமை மாவை நம்ம வறுத்து விட்டாச்சு. ஏற்கனவே நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க நாட்டு சக்கரை பாகை இதில் சேர்த்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க நாட்டு சக்கரை பாகை இதில் சேர்த்த உடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கோதுமை மாவை கொஞ்சம் கூட கட்டிப்பட விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போது கோதுமை மாவும் இந்த பாகில் நல்லா கரைஞ்சி வந்துடும். கோதுமை மாவு நாட்டு சக்கரை பாகோட சூடு ஏற ஏற பார்த்திங்கன்னா கோதுமை மாவு நல்லா கெட்டியாகிக்கிட்டே வரும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூடுதலாக வச்சிங்கனாலும் அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்வீட் ரெசிபியை பொறுத்தளவில் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஆனால் அல்வாவில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டு இதுலேயும் இருக்கும். இதில் நாட்டு சர்க்கரையும் கோதுமை மாவு மட்டும் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபியும் கூட. கலந்து விட்டுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட்டு சுத்தராக பாத்திரத்திலே ஒட்டாத அளவுக்கு வந்துடும். இப்போ இதில் லாஸ்ட்டாக வாசனைக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இதில் லாஸ்ட்டாக ஏலக்காய் பவுடரும் அரை ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்க்குறதுனால ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு பாருங்கள், பாத்திரத்திலே ஒட்டாத அளவுக்கு நல்லா ஸ்வீட் ரெசிபி நமக்கு 100% ரெடியாகி வந்துடுச்சு. இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு சின்ன பவுலில் தான் நான் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே நெய் அழகாக தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த பவுலை தலைகீழாக ஒரு பிளேட்டில் போட்டுட்டு லைட்டாக அந்த மாதிரி தட்டி விடுங்க. நெய்யெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால தட்டி விட்டாலே ஸ்வீட் அழகாக அந்த பவுல்லேருந்து கலண்டு வந்துடும். எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதை செய்கிறதுக்கு வெறும் 3 பொருள் போதும். நாட்டு சக்கரை, நெய், கோதுமை மாவு இது இருந்தாலே போதும். இந்த ஸ்வீட் ரெசிபியை ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நாட்டு சக்கரையும் கோதுமை மாவு மட்டும் சேர்க்கறதுனால வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் கூட நீங்கள் இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுக்கலாம். ஸ்வீட்டை கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் பாதாமும் பிஸ்தாவும் எடுத்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வேறு நட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பிளேட்டில் மாற்றின உடனே எவ்வளோ அழகாக அந்த ஸ்வீட்டில் நெய்யெல்லாம் பிரிஞ்சு அப்படியே வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை சாப்பிட்றதுக்கு நெய் மணத்தோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து இதே போல் நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய். இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும்.